இயேசு யார் என்கிற கேள்விக்கு உங்களை கேட்டோன்னு வைங்க, இயேசு உங்களுக்கு யாரா இருக்கிறார்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இருக்கார் சார், இருக்கார். அவர் ஒரு பக்கம் அவர் பாட்டுன்னு இருக்கார், நான் ஒரு பக்கம் நான் பாட்டுன்னு இருக்கேன். நமக்கு அவருக்கு என்ன இல்லை, ஒன்றும் பெருசா உறவெல்லாம் கிடையாது. அவர் உண்டு நான் உண்டுன்னு என்ன செய்யறோம். சில ஆட்கள் அப்படிதான் சொல்றாங்க, வீட்டில் தான் இருக்கிறாரு, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு, நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருப்பேன். இது இல்லை. இயேசு எனக்கு யாராய் இருக்கிறார், என் வாழ்க்கையில யாராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஆண்டவர் கேட்டார், எல்லார்கிட்டையும் கேட்டார். மத்தேயு 16 வாசிங்க சொன்னா 13 இருந்து ஆண்டவர் கேட்ட, ஜனங்க என்ன யாருன்னு சொல்றாங்க? சீஷர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே நம்ம யோவான் சானகன்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, எரேமியான்னு சொல்றாங்க, இன்னும் யாரோ ஒரு தீர்க்கதரிசி இவருன்னு சொல்றாங்க, ஏதோ ஒன்று என்ன சொல்றாங்க. இன்னைக்கு ஆட்கள் சொல்றாங்க, வெளியே இருக்கிற ஆட்கள் எல்லாம் கேளுங்க, ஏசாமி யாருன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? ஆட்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல அது அவரு கிறிஸ்தவங்களோட கடவுள். இன்னும் சிலர் சொல்லுவாங்க புத்தன், இயேசு, காந்தி, அந்த மாதிரி அவரும் ஒரு. இதுதான் ஜனங்கள். ஆனா நாம் யாராக அவரை அறிந்திருக்கிறோம்? இன்னைக்கு அதுதான் கேள்வி. இந்த நாள்ல நமக்கு என்ன, நமக்கு முன்னாலே வைக்கப்படுகிற கேள்வி, இயேசுவை நீ யாராய் அறிந்திருக்கிறாய்? இயேசுவை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாயே, உன்மேல் இருக்கிறவர் யார் என்று சொன்னா உங்ககிட்ட என்ன பதில் வைத்திருக்கிறாய்? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரும் சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. யாருக்கிட்ட? தம்மோடு கூட நடந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், கூடவே சுத்துற இல்ல, சாப்பிட்ற இல்ல, மிராக்கல்லாம் பார்க்கற இல்ல, எல்லாம் வாங்கி வச்சு சுத்துற இல்ல, நீ சொல்லு யாருன்னு கேட்டான். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஒரு வெளிப்பாடுகள் தரிசனங்களோடு கூட அவரை அறிந்து கொள்ளுகிற போது வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். சமாரியா ஸ்திரீ கிட்ட இயேசு பேசுகிற போது, சமாரியா ஸ்திரீ சொல்லுகிற போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா மேசியான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வருவார், அவர் வருகிற போது அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு என்ன சொல்லுவார். ஏன்னா அன்றைக்கு இருந்ததான அனுபவங்கள் என்னன்னு சொன்னா, மேசியா வருகிற போது மீட்பார், மேசியா வருகிற போது ரட்சிப்பார், மேசியா வருகிற போது விடுதலையை தருவார். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, இயேசு பிறந்த போது ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை மீட்கும்படியாய் அவர் என்ன செய்கிறாரா? வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாரு, நீ எங்கேயோ தேடின்னு இருக்க, நான் தான் அவர்னு சொன்ன. அவ போய் ஊர்ல என்ன சொன்னாலா, ஒருத்தர் மாதிரி எல்லாம் சொல்றாரு, நீங்க வந்து பாருங்கள் அவரு மேசியா தானா. கர்த்தருக்கு மகிமை. அந்த வேத பகுதிகளை நாம் பார்க்கிறோம், நல்லா கவனிங்க. தேவனை அறிந்து கொள்ளுகிற போது யோபு சொல்லுகிறான் 19:25 என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாள்ல வருவார் பாருங்க, அப்ப தெரியுண்டா உங்களுக்கு எல்லாம் சொன்ன. என்ன சொன்னா? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளிலே அவர் திரும்ப வந்து இந்த பூமியின் மேல நிற்பார். அப்ப தெரியும். இன்றைக்கு பேசுகிறவர்களுக்கெல்லாம் எப்ப தெரியுமா? அப்ப தெரியும். ஆண்டவருக்கு மகிமை. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஏசாயா 59:20 சொல்லுகிறது, மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். சகரியா 9:9 சகரியா சொல்லுகிறான், உன் மீட்பர் எப்படி தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொல்லுகிறான், தாழ்மை உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுகிறான், ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார் சொன்னா, நீதியை. அப்போ தேவனை அறிந்து கொள்ளுகிற போது அவர் யாருன்னு சொன்னா, பிலிப்பியர் 2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பிலிப்பு சபைக்கு எழுதுகிற போது அவர் தேவனுடைய ரூபம் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 6-11 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், அவர் என்ன செய்தாராம்? அடிமையின் ரூபம் எடுத்து உங்களையும் என்னையும் மீட்க வந்தார். அவரை உணர்ந்து கொள்ளுகிற போது அவரை நீங்க என்ன செய்ய முடியுமா? சரியாய் கொண்டு போக முடியும். யோவான் சுவிசேஷம் முழுவதும் நீங்க வாசிங்கன்னா, யோவான் சொல்லுகிறான், ஜீவப்பம் நானே என்று சொன்னான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னான், நானே வாசல்னு சொன்னான்,
நானே மெய்யான திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நீங்க எல்லாம் தொட்டீங்கனாலும் எல்லா இடத்துலயும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அவர் சொல்கிறார், நான் தான் அது. கர்த்தருக்கு மகிமுண்டார். இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். நம்மேலே அமர்ந்திருக்கிற அல்லது நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவை சரியாய் அறிந்திருக்கிற போது நாம என்ன செய்ய முடியும்? சும்மா ஏதோ கலிலேயாவிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லாமல், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் எனக்கு எல்லாமாய் இருக்கிறார்.